ஹை டீச்சர்ஸ் மேக்ஸ், அதாவது ஸ்பெஷல் டெட்டுக்கு மேக்ஸ்ல தியரிட்டிக்கலா வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். அதோட டீடைல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கரெக்டா 30 பேஜ் இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்கூல் புக்ஸ்லயும் வந்து நினைவில் கொள்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து இருக்கும். அதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்க பாக்ஸ் கண்டென்ட் ஃபுல்லா படிக்கணும். நம்ம 6th யூனிட் 1ல எண்ணியல் எண்கள் அந்த இதுல இருக்குது. இதுல வந்து முக்கியமானதுலாம் இயல் எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இயல் எண்களின் தொகுப்போடு பூஜ்ஜியத்தை சேர்க்கும் போது முழு எண். அப்போ வந்துட்டு இயல் எண் என்ன, முழு எண் என்ன, அந்த மாதிரி அது மாதிரி வந்துட்டு 0 மற்றும் 1 முறையே முழு எண்களின் கூட்டல் சமணி மற்றும் பெருக்கல் சமணி, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு 1ஐ விட அதிகமான இயல் எண்ணானது 1 மற்றும் அதே எண்ணை மட்டும் காரணிகளால் பெற்றிருக்கு. அது வந்து பகா எண், பகவான். இந்த மாதிரி வந்து பாக்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் 10 கொஸ்டின் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து இரு எண்களின் மீப்பெற பொது காரணி அது வந்துட்டு சார்பகா எண்கள் அல்லது இணைப்பகா எண்கள் அப்படின்னு வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து முழு எண்களின் கூட்டல் சமணி வந்து 0. நெக்ஸ்ட் வந்து முழு எண்களின் பெருக்கல் சமணி வந்து என்ன அப்படின்னா 1. இதுவுமே வந்து ஒரு முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து முழுக்கள் வந்து எப்படி இருக்கும், இசை இசட். அப்ப திசை எண்கள் அப்படின்னா என்ன, குறியீட்டு எண்கள் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. மிகை மற்றும் குறை எண்களின் தொகுப்பானது குறியீட்டு எண் எனப்படும். குறியீட்டு எண்கள் வந்து திசை எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். சரியா? இதெல்லாமே வந்து ரிப்பீட்டடா கேட்கறது. எல்லாமே முக்கியமானது. 6th இருந்து 10th வரைக்கும் உள்ள முக்கியமானதெல்லாம் ஒரு 30 பேஜஸ் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க. அது மாதிரி அடுக்கு விதிகள் ஏன் அடுக்கு எம் இன்ட்டு ஏன் அடுக்கு என் இஸ் ஈக்குவல் டு ஏன் அடுக்கு எம் பிளஸ் என், அந்த மாதிரி ஏன் அடுக்கு எம் பை ஏன் அடுக்கு என் இஸ் ஈக்குவல் டு ஏன் அடுக்கு எம் மைனஸ் என். இதெல்லாம் வந்து முக்கியமானது. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி கொஞ்சம் கடைசி நிமிஷத்துல வந்து கொஞ்சம் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க தியரிட்டிக்கலா கேட்கறதுக்கான கொஸ்டின். அப்புறம் வந்துட்டு கூட்டு தொடர் வரிசையோட ஃபார்முலா, பெருக்கு தொடர் வரிசையோட ஃபார்முலா, சிறப்பு தொடர்களோட ஃபார்முலா, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அடுத்து இயற் கணிதத்துல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபுல்லாவே வந்து கொடுத்துருப்பாங்க. அடுக்கின் விதி, இது எல்லாமே முக்கியமா கேட்கக்கூடிய டாபிக். இந்த ஃபார்முலா, சமன்பாட்டின் மூலங்களின் கூடுதல் கெழு, அது எல்லாமே. அதுக்கப்புறம் நிறை அணியை வந்து நிறை வெக்டாரு அப்படின்னு சொல்லுவோம். நிரல் அணி அப்படின்னா என்ன, சதுர அணி என்னன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து தியரிட்டிக்கலுக்கான கொஸ்டின். இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறோம். தேவைப்படுற டீச்சர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த வடிவியல்ல இருந்து கம்பல்சரி வந்து ஒரு கொஸ்டின் வரும். 3 கோட்டு துண்டுகள் நம்ம இந்த மூடிய உருவம் வந்து முக்கோணம், இதோட பக்கங்கள் வந்து எத்தனை, அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கோணங்கள் கூடுதல் வந்து 180 டிகிரி. இதெல்லாமே வந்து பேசிக்கான கொஸ்டின்ஸ். இதுல இருந்தும் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இதையுமே ஒரு கிளான்ஸ் வந்து பாத்துக்கோங்க. அது மாதிரி இந்த இது பாருங்க, ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல் வந்து எவ்வளவு டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 360 டிகிரி. ஒரு புள்ளியில் அமையும் கோணங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 180 டிகிரி. மாதிரி வெளிக்கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஃபுல்லாவே வந்து நோட் பண்ணிக்கோங்க. 6th இருந்து 10th வரைக்கும் உள்ள ஃபுல்லாவே கொடுத்துருக்கோம். வட்ட வளையத்தின் அகலத்தை கால்குலேட் பண்ற ஃபார்முலா R2 - R1, ஒரு புள்ளியல்ல என்னென்ன இருக்கு, அதாவது 6th to 10th வரைக்கும் ஒரு மாதிரி வீச்சுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. வீச்சு L - S, பெரிய எண் மைனஸ் சிறிய எண், அப்புறம் வீச்சு கெழு, மாறுபாட்டு கெழு, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் அளவியல்ல இருந்து கம்பல்சரி வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். இது எல்லாமே ஃபார்முலா, செவ்வகத்தின் இதெல்லாம் வந்து லாஸ்ட் 1 வீக்ல வந்து மேக்ஸ் மேஜரா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்றது. இதோட ஃபார்முலா எல்லாம் கொடுத்துருப்பாங்க. செவ்வகத்தின் சுற்றளவு, சதுரத்தின் சுற்றளவு, முக்கோணத்தின் சுற்றளவு, பரப்பளவு, செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு, அது எல்லாமே வந்து ஃபுல்லாவே கொடுத்துருப்பாங்க. எதிர்பக்கங்கள், சாய் சதுரத்தின் சாய் சதுரம், இது இணைகரம், சரிவகம், இது மூணுமே வந்து குழப்பம். இதோட டிஃபரன்ஷியேட் வந்து பாத்துக்கோங்க. வட்டத்தோட சுற்றளவு, கனச்செவ்வகம், கனச்சதுரம், நேர்வட்ட உருளை, நேர்வட்ட கொம்பு, கோலம், இதெல்லாம் கம்பல்சரி வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். லாஸ்ட் 1 வீக்கா இருக்கும் போதுட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து ரீகால் பண்ணுங்க. ஒரு நாள் ஃபுல்லா தமிழ் எடுத்து பாருங்க, ஒரு நாள் ஃபுல்லா சயின்ஸ் எடுத்து பாருங்க, ஒரு நாள் இங்கிலீஷ் எல்லாம் ஃபுல்லா எடுத்து பாருங்க, ஒரு நாள் மேக்ஸ் ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த தகவல் செயலாக்கத்துல வந்து பிபனோசி எண் தொடர்வரிசை, இதெல்லாம் இது வந்து ப்ரீவியஸ் இயர் 10 கொஸ்டின். பிபனோசி எண் அப்படின்னா முதல் 2 எண்ணை கூட்டினா 3வது எண் வந்து வரணும். அது மாதிரி 2வது எண்ணையும் 3வது எண்ணையும் கூட்டினா 4வது எண் வரணும். அந்த மாதிரி 4, 5 கூட்டினோன்னா 6வது எண் வரணும். அதான் நம்ம என்ன சொல்றோம்னா பிபனோசி எண் தொடர் வரிசை. இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அது மாதிரி வந்து சமச்சீர் தன்மை, அதுலயுமே வந்து கேட்டுக்கிறாங்க.
சதவீதமும் தனி வட்டியும். தனி வட்டியோட ஃபார்முலா PNR/100. அப்புறம் வாழ்வியல் கணிதத்துல வந்துட்டு லாப நஷ்ட கணக்கு ஃபுல்லாவே வரும். லாபத்தோட ஃபார்முலா, நஷ்டத்தோட ஃபார்முலா, விற்ற விலை, அடக்க விலை, மாதிரி அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி, இது எல்லாமே ஃபுல்லா அந்த ஃபார்முலாஸ் தான். நெக்ஸ்ட் வந்து உறவுகளும் சார்புகளும், சமணி சார்பு, தலைகீழ் சார்பு, இதெல்லாம் வந்து ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். அப்புறம் கனமொழி அப்படின்னு சொல்லிட்டு 13வது டாபிக். அப்புறம் ஆயத்தொலை வடிவியல். அப்புறம் முக்கோணவியல்ல இருந்து போன வாட்டி SGTல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. டீட்டா சம்ஸ் வந்து 30 சம்ல வந்துட்டு ஒரு 5 சம் இருக்கும். அதுல இருந்து கேட்டாங்க. இதுல வந்து பேசிக்கான சைன் டீட்டா அப்படின்னா என்னன்னா எதிர்பக்கம் பை கர்ணம், காஸ் டீட்டா அப்படின்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், சைன் டீட்டா அண்ட் டான் டீட்டா தான் வந்து கேட்டாங்க. இது வந்து இந்த 6 டீட்டாக்கான அந்த இதை ஃபார்முலா மட்டும் பாத்துக்கோங்க. அதை வச்சா அது பேசிக்கான சம்ஸ் தான் வந்து கேட்பாங்க. சரி, அந்த ஃபார்முலாஸ் மட்டும் வந்து பாத்துக்கோங்க. நிகழ்தகவுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஒரு PDF வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க வந்துட்டு டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. தேங்க்யூ.